இதில் உடுமலை அதிமுக நகர செயலாளர் ஹக்கீம், அவைத் தலைவர் சாமி, சிவராஜ், மாவட்ட இணை செயலாளர் சாஸ்திரி சீனிவாசன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் உதயகுமார், ஓட்டுநர் அணி SM நாகராஜ், கலைப்பிரிவு ருத்ரேஸ்வரன், ரஞ்சித் மற்றும் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமையும் பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர், கழிப்பறை மற்றும் சாய்தளம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக 1302 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் 5,938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் எண்ணிக்கையில் துணை ராணுவ படையினர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட துணை ராணுவ படையினர் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் வந்து விடுவார்கள் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று அறிவித்தார். அப்போது வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் ரெப்போ வட்டி விகிதம் 5.25% என்ற அளவிலேயே தொடருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்பதால் வீடு, வாகன கடன்கள், தனிநபர் கடன்கள், தங்க நகை கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. மேற்காசியா போர் சூழலுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் வலிமையான நிலையில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். 5 கிலோ இலவச வர்த்தக LPG சிலிண்டர்களின் தினசரி இருப்பை இரட்டிப்பாக்கியுள்ளது. இது குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் பிற இடம்பெயரும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற முக்கிய தொழில் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு LPG விநியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டு 5 கிலோ சிலிண்டர்கள் எந்தவித சிரமமும் இன்றி கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான எண்ணெய் தொழில்துறையின் மாநில அளவிலான ஒருங்கிணைப்பாளர் அசோகன், எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் மூலம் தடையற்ற LPG விநியோகம் இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். இலவச வர்த்தக LPG சிலிண்டர்களின் தினசரி இருப்பை இரட்டிப்பாக்கியுள்ளது. இது குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் பிற இடம்பெயரும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற முக்கிய தொழில் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு LPG விநியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டு 5 கிலோ சிலிண்டர்கள் எந்தவித சிரமமும் இன்றி கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான எண்ணெய் தொழில்துறையின் மாநில அளவிலான ஒருங்கிணைப்பாளர் அசோகன், எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் மூலம் தடையற்ற LPG விநியோகம் இருக்கும்